இந்த இதில் வந்து ஓப்பனிங்ஸ் விட்டாலே நம்ம வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வீடியோ போட்டுருவோம். அது என்னவோ தெரில, இந்த ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் அப்புறம் கேக்டக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து மட்டும் யூஸ்வலாக போகிறத விட கொஞ்சம் அதிக வியூஸ் போகும், ஏன்னு எனக்கும் தெரில. பட் நீங்கள் இந்த இதுவும் பார்த்துருங்க, இந்த வீடியோவும் பாருங்கள், ஏன்னா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இந்த கொஞ்சம் ஹைப் வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் வந்து எதை பற்றி எது ரிலேட்டடானா, இதுவும் வந்து டெஸ்டிங், அதாவது குவாலிட்டி அனலிஸ்ட் ரோல் இதாக தான். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, யார் போத் வந்து எலிஜிபிள், 2 பேருமே எலிஜிபிள். நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்னன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்ட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன் பேஸ்டு பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஓகே, சாரி, இன்டர்ன்ஸ் பேஸ்டு வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாப்ல வந்து சேர்ற மாதிரி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிங்களே அவங்களுக்காக தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமோட் ஜாப். ஓகே, அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்பயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட் அப்ளிகன்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்துச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ வந்து அப்பயே வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரெஸ்யூம் நம்ம மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொடுத்த ரெஸ்யூம் வச்சு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து குவாலிட்டி அனலைஸ்ட்னா எப்போதும் போல தான். என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து நல்லா இருக்கும். வெப்கேம் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, நார்மலாக மீட்டிங் ஏதாச்சும் அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அவங்களே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அதில் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சும்மா இதுலேருந்து இதில் நேவிகேட் ஆகி அது வந்து கரெக்டான டைமிங்ஸில் வந்து கரெக்டாக போகுதா இல்லை லோட் ஆகிட்டே இருக்கா, இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அது பேர். இது மாதிரிலாம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அப்புறம் இந்த சும்மா மொபைல் டெஸ்டிங் அதெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி ஸ்கில்ஸாக போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து படித்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளை ஹியர்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நேற்று போட்ட ஜாப்ஸ் வந்து ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் அப்ளை பண்ண கவுண்ட் எப்படின்னா 5 மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். 5 மெம்பர்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. மறந்துட்டிங்கன்னா கூட அது லிங்க் எடுத்து வச்சு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 21K வந்து சேலரி இருக்கும். ஓகே, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இன்ஹேண்டில் வந்து 21K வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு இது வந்து ஓகே, நல்ல இதுதான். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாமே ஹைக் எல்லாமே தருவாங்க. அப்புறம் பெர்மனெண்ட் எம்ப்ளாயியும் மாற்றிடுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் டைமான ஜாப் தான். அப்புறமேட்டுக்கு எல்லாமே வந்து இதிலே வந்து ரோலோடது என்ன எல்லாமே வந்து இருக்குது ஃபுல்லாக. இதையும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இதிலே இருக்குது. ஓகேவா? 21K வந்து தருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பவர் பேக்கப், ஏதாவது பவர் இஷ்யூ, அது ஹவர், அது எல்லாத்துக்கும் வந்து 18K. ஓகே, அடிஷ்னல் மானிட்டராக வந்து ப்ரோ கேஸ் அனாலிசிஸ் 6000, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க 85 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்து இந்தியாவில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நல்லா ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ், ரெகனைசேஷன்ஸ் அதெல்லாம் வந்து தருவாங்க. அப்போ வந்து அதுக்கும் வந்து அமௌண்ட்டாக கொஞ்சம் கன்வெர்ட் ஆகுற மாதிரி தருவாங்க. ஓகே, இதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து 4 lakh வரைக்கும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த டாக்டர்லாம் வந்து காலில் கனெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா அதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிமோட் செட்டப் வந்து ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து 10K வந்து தருவாங்க. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸ், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மூலயமா பெனிஃபிட்ஸ். ஓகேவா? எல்லாமே பார்த்துட்டு அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன ரெஸ்யூம் வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிக்கணும், ஃபுல் நேம் போட்டுக்கணும், இமெயில் அட்ரஸ் எது வந்து நல்ல பெர்மனெண்ட்டாக எது வந்து கரண்ட்டாக வச்சுருக்கீங்க, ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளோ எம்ப்ளாயீஸ், இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், 15,000+ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல கம்பெனி தான். ஸோ வந்து கிவ் இட் அ சான்ஸ், கிவ் இட் அ ட்ரை. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி கொடுத்தா இல்லையா, நீங்கள் வந்து அந்த ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபர்தர் மெயில் கம்யூனிகேஷனும் வந்து மெயிலில் வரும். ஓகேவா? என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு டெஸ்ட் எழுதணும்னா அந்த டெஸ்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸோட வரும். ஓகே,
ஓகே. உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா, நான் கீழ இன்ஸ்டாகிராம் ஐடி குடுக்குறேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் நான் கீழ லிங்க் குடுக்குறேன். அதில வந்து கேளுங்க. அதுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்னா, வேற லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரியா வந்து இருந்தா நல்லது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சில ஜாப்ஸ்லலாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜாப் ப்ரொஃபைல் அப்ளை பண்ணும்போது. ஸோ லிங்க்டின் பேசிக்கா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஓகே தென் அதுக்கப்புறம் எப்போதும் போல டெய்லி ரெகுலரா 5 ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்னா, மெயில்ல வந்து செக் பண்ணுங்க. ஓகே. இது வந்து 6 டேஸ் வந்து ஒர்க் இருக்கும். ஓகே. மண்டே டு சாட்டர்டே இருக்கும். சில டைம்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? சில டைம்ஸ் தான் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓவர் டைம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அதுக்கும் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? ஒர்க் வந்து எப்படின்னா எல்லா ஜாப்லயும் வந்து எனக்கும் அப்படிதான் 9 ஹவர்ஸ் அ டே. அதுல வந்து 1 ஹவர் வந்து லஞ்ச் பிரேக்கா இருக்கும். ஓகே. இதுலயும் அப்படிதான் 1 ஹவர் பிரேக் டு ரீசார்ஜ். ஓகே. ஸோ 8 ஹவர்ஸ் வந்து நமக்கு டெய்லி வந்து ஒர்க் இருக்கும். அவ்வளோதான். பட் பட் அதில் வந்து ஒர்க் அவங்க கொடுக்குறத நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான். இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் இதுலயே எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை நான் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு மெயில் வந்துடும். ஓகே. ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.